பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. என அன்பானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் இந்த காரியத்திற்கு ஒரு முடிவு உண்டாகாதா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகாதா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காரியம் இப்படி முடிந்தால் நன்றாக இருக்குமே யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி நான் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவானாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்கிற எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். சொல்கிறேன், கால வேளையில் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். இந்த காரியத்தில் ஆண்டவர் மகிமைப்படுவார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நம்பி இருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படியே முடியும். Glory to God. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் தைரியத்தை விட்டுறாதங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதங்க. தேவன் மேலே நம்பிருங்க. இன்னைக்கு அந்த காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. நீ எதிர்பார்க்கிற காரியம் அப்படியே நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால அப்படியே நடக்கும். Glory to God. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த நாள் நீ எதிர்பார்க்கிற முடிவை பெற்றுக்கொள்ளுகிற நாள். சிலர் அநேக நாட்களாய் காத்திருந்துட்டீங்க. நியாயத்திற்காக நீ காத்திருக்கிற, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீ காத்திருக்கிற, நியாயத்திற்காக நீ போராடுகிற. ஐயோ, எனக்கு இந்த காரியத்தில் நியாயம் கிடைக்காதா? நான் எந்த தவறும் செய்யவில்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் நியாயம் செய்யும்படி நீ எதிர்பார்க்கிற விடுதலையை, நீ எதிர்பார்க்கிற சுகத்தை, நீ எதிர்பார்க்கிற நன்மையை இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாய்.
ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த தைரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே காரியத்தில் ஜெயம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். எங்களை நீர் விடுவித்ததற்காக நன்றி. எதிர்பார்க்கிற விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.